வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தேசிய காவல் படையின் தளபதியான மேன்மை தாங்கிய ஜெனரல் ஷேக் முஹம்மது பின் இசா அல் கலீஃபா ராயல் ஹியூமானிடேரியன் ஃபவுண்டேஷன் RHF பொதுச் செயலாளர் ஷேக் அலி பின் கலீஃபா அல் கலீஃபாவை வரவேற்றார். RHF மேற்கொண்ட மனிதாபிமான திட்டங்களை ஆதரிப்பதற்காக தேசிய காவல் படை உறுப்பினர்களிடமிருந்து நிதி நன்கொடையை மேன்மை தாங்கிய ஜெனரல் ஷேக் முஹம்மது பின் இசா வழங்கினார். AI பயிற்சி திட்டத்தின் கீழ் தங்கள் ஊழியர்களை சேர்க்க ஆர்வமுள்ள தனியார் துறை நிறுவனங்களுக்கு பதிவு இப்போது திறக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நிதியம் தம்கீன் அறிவித்துள்ளது. இந்த திட்டம் பிரதமர் நீதிமன்ற அமைச்சரும் தொழிலாளர் நிதியத்தின் தம்கீனின் இயக்குநர்கள் குழுவின் தலைவருமான ஷேக் இசா பின் சல்மான் பின் கலீஃபா பின் ஹமத் அல் கலீஃபா அவர்களின் உத்தரவுகளுக்கு இணங்க தொடங்கப்பட்ட ஒரு பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும். இது 2030ஆம் ஆண்டிற்குள் 50,000க்கும் மேற்பட்ட பஹ்ரைனியர்களுக்கு செயற்கை நுண்ணறிவியல் பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் LMRA ஜூன் 22 முதல் 28 காலகட்டத்தில் 741 ஆய்வு பிரச்சாரங்கள் மற்றும் வருகைகளை செயல்படுத்துவதாக அறிவித்தது. இதன் விளைவாக 19 விதிமீறல்கள் மற்றும் ஒழுங்கற்ற தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். அதே நேரத்தில் 139 விதிமீறுபவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்த ஆய்வு பிரச்சாரங்கள் மற்றும் வருகைகள் பல ஒழுங்குமுறை சட்டங்களின் விதிகள், குறிப்பாக தொழிலாளர் சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் பஹ்ரைன் ராஜ்யத்தில் உள்ள குடியிருப்பு சட்டங்கள் தொடர்பான பல மீறல்களை கண்காணித்தன. கவனிக்கப்பட்ட மீறல்கள் தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். பஹ்ரைன் ராஜ்யத்திற்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவன் சி பாண்டி மற்றும் அமெரிக்க கடற்படை படைகளின் மத்திய கட்டளை தளபதியும் 5வது கடற்படை தளபதியுமான வைஸ் அட்மைரல் ஜார்ஜ் விக்கஃப் ஆகியோரை மாட்சிமை பொருந்திய மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா அல் சஃபரியா அரண்மனையில் வரவேற்றார். புத்தாண்டுகளாக நம்பிக்கை, மரியாதை மற்றும் கூட்டு ஒருங்கிணைப்பை அடிப்படையாக கொண்ட அமெரிக்காவுடனான நீண்டகால வரலாற்று உறவுகள் மற்றும் நெருங்கிய கூட்டாண்மை குறித்து மாட்சிமை தாங்கிய மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா அவர்களின் பெருமைகளை வெளிப்படுத்தினார். இரு நட்பு நாடுகளாக குறிப்பாக இராணுவ ஒருங்கிணைப்பு, பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சியின் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பில் நடந்து வரும் முன்னேற்றத்தை பற்றி மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா குறிப்பிட்டுள்ளார். பஹ்ரைன் ராஜ்யத்திற்கு வருகை தந்தபோது வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் ஜசீம் மஹ்மத் அல் புதேவி அவர்களை மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா இன்று அல் சஃபீரியா அரண்மனையில் வரவேற்று சந்தித்துள்ளார். செயலாளரை மாட்சிமை தாங்கிய மன்னர் அவர்கள் வரவேற்று வளைகுடா ஒத்துழைப்பை மேம்படுத்தவும், அதிக ஒருங்கிணைப்பை அடையவும், வளர்ச்சி மற்றும் செழிப்பான உறுப்பு நாடுகளின் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யவும் பொது செயலகத்தின் அனைத்து உறுப்பினர்களின் தொடர்ச்சியான முயற்சிகளை பாராட்டினார்.
பட்டத்து இளவரசரின் சர்வதேச உதவித்தொகை திட்டம் 2026 உதவித்தொகை தேர்வு செயல்முறைக்காக அதன் வேட்பாளர் திட்டத்தை தொடங்கியுள்ளது. பொது மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த உதவித்தொகை வேட்பாளர்களுக்கு திட்டத்தின் போது அவர்கள் பெரும் பயிற்சி குறித்து விளக்கமளிக்க CPISP பஹ்ரைன் வங்கி மற்றும் நிதி நிறுவனத்தின் BIBFின் தலைமையகத்தில் ஒரு நோக்கு நிலையை நடத்தியது. செய்திகளை மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். மீண்டும் வணக்கம். பட்டத்து இளவரசரும் பிரதமருமான இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கிலீஃபா குதேபியா அரண்மனையில் வளைகுடா அரபு நாடுகளுக்கான கூட்டுறவு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் மேன்மை தாங்கிய ஜசீம் அஹ்மத் அல் புடேபியை சந்தித்தார். பஹ்ரைன் ராஜ்யம் மன்னர் ஹமத் பின் இசா அல் கிலீஃபா அவர்களின் தலைமையின் கீழ் ஆழமான ஒருங்கிணைப்பு, மேம்பட்ட ஒருங்கிணைப்பு மற்றும் அதிக கூட்டு முன்னேற்றத்தை அடைவதை நோக்கமாக கொண்டு அனைத்து துறைகளிலும் வளைகுடா ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் உறுதியான உள்ளது என்பதை மாண்புமிகு சல்மான் பின் ஹமத் அல் கிலீஃபா தெரிவித்தார். இந்தியா முழுவதும் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. ஹிமாச்சல் மாநிலத்தில் பலத்த கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. ஷிம்லாவில் உள்ள 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. வீடு இடிந்து விழும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மாநிலம் முழுவதும் 129 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. ஷிவாலிக் நகரில் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின. கனமழையால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 3 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பருவமழை காரணமாக 20 பேர் பலியாகி இருக்கின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி இடைவேளை. This July and August, let your child shine with creativity, confidence and a whole lot of fun. IMAC Cochin Kalabavan is back with Summer Class 2025, a perfect mix of learning and enjoyment. From cinematic dance, classical dance, vocal music, instrumental music, to art and craft, drawing and painting and martial arts, we have got something for every young talent. That's not all. We have lined up fun activities like field trips, movie time, yoga, games, thrilling competitions and much more to keep the excitement going. Worried about transport? We've got it covered. And for the grand finale, every child's performances will be live streamed on BMC Global Live. And guess what? All this at an affordable fee so that every child gets a chance. Admissions are open now, and here's the best part. First 50 admissions get the registration fee for free. So hurry up, call the number shown on the screen now to give your child a summer full of joy, creativity and new friendships. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.